இது பேர் வந்து உடுப்பாத்தி. இந்த மீனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. உடுவா மீனும் இந்த மீனும் ஒரே டேஸ்ட். இது வந்து உடுப்பாத்தி சொல்லுவாங்க பேரு. ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இதுக்காக வாங்க மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சவங்க இந்த மீனே தான் வாங்குவாங்க. எல்லா மீன்லயும் கண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. எல்லாம் இன்னும் அந்த பெண்டே வயல பாருங்க. இது என்ன மீன் சொன்னீங்கன்னா? இது பேர் மடவு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல நாக்கு மீன் தான் சொல்லுவாங்க. இது நாக்கு மீன். நாக்கு மீன் இதுதான். ஒன்னும் ஃப்ரெஷ்ஷான மீன் இது. ஓ அங்க பாத்தீங்களா ரெண்டு கலர், ஒரு சைடு ஒரு கலர் வரும். அம்மி பாப்பாங்க. இந்த வழுப்புல வளவளன்னு இது வந்து வாங்கினா ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம். ஒரு மாதிரி வழுவழுன்னு. ஆமா இந்த மாதிரி ஒழுங்குங்களா இது வந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்த மீன் அர்த்தம். அது அந்த மாதிரி வரும் மீன். ஒரு மாதிரி வழுவழுன்னு. ஆமா இந்த மாதிரி கம்மி பாருங்க. ஆமா நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணாலும் மீன் ஒண்ணா ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க மீன். ஒரு மீன் வந்து இப்படி கல்லு மாதிரி இருக்கும். இந்த மீன்லாம் வந்து நார்மலாவே நீங்க அதிகமா அமுக கூடாது. நல்லா சைனிங்கா இருக்கு பாத்தீங்களா, நிக்குது பாத்தீங்களா குச்சி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஐஸ் மீன் எல்லாம் வந்து நிக்காது உங்களுக்கு. தலைவா பாக்கணும். இதெல்லாம் தடவை பார்த்தாலே உங்களுக்கு கல்லு மாதிரி தெரிஞ்சிடும். மீன் சிகப்பாக மட்டும் தான் பாக்குறாங்க. பட் மீன் வந்து கல்லு மாதிரியா கல்லு மாதிரி இருக்கணும். ஏன் கல்லு மாதிரி இருக்கணும்? இப்ப கல்லு மாதிரி இல்ல உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம்னா? கொஞ்சம் ஐஸ்னு அர்த்தம். ஐஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஐஸ் வச்சிருக்காங்க. ஐஸ் வச்சு கொஞ்சம் அது கூட 2-3 தடவை வச்சா அப்படி ஆயிடும். அந்த மாதிரி இந்த மீனோட கண்ணு தான் முதல்ல. கண்ணு ஃப்ரெஷ்ஷா தான். ஆமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதுல. நானா வந்து மீன் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நாங்க வந்தேன்னு வச்சுக்கலாம் கண்ணு மீனை இப்படி பார்ப்பேன். அவ்வளவுதான். மீன் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து எனக்கு அனுபவம் உள்ளன்றனால நான் மீனை பார்த்தாலே விலை கேட்டுருவேன். இப்ப இந்த கண்ணு நல்லா இருக்கு இதுல ஃப்ரெஷ்ஷா. கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா? இது கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர்ல மாறிடும். ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல மாறிடும். இது வந்து வெள்ளை வவால். இந்த கண்ணை பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இது இந்த செதில் இருக்கு பாத்தீங்களா, இது செதில். இது எப்படி பாக்குறது? இந்த மீன் செதில். இந்த செதில் வந்து மீன் ஐஸ் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும்தான் இந்த செதில் இங்க இருக்கும். இதெல்லாம் ஆமா. இது இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடும். இங்க ஏன் இது அப்ப இங்க செதில் இருக்குன்னு சொன்னா இந்த ரெக்க மூடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க செதில் இருக்கும். இங்க எல்லாம் வந்து தண்ணியில கரைஞ்சிடும். அப்படியே ஐஸ்ல கரைஞ்சி வச்சால கரைஞ்சிடும். இது வந்து இங்க வந்து கலவா மீன் சொல்லுவாங்க. கலவா மீன் சொல்லுவாங்க. கலவா. இது வந்து இது டொமேட்டோ பீஸ் சொல்லுவாங்க. இது எல்லாம் எக்ஸ்போர்ட் மீன். இது ஆமா. இது இன்னும் நல்லா இருக்கு டேஸ்ட். இந்த வெரைட்டில வந்து தமிழ்நாட்டு மீன்ல மட்டுமே ஒரு 6-7 வெரைட்டி இருக்கு. இது வந்து சேம் கலர் இருக்கு. மஞ்சளா இருந்தா நம்ம வாங்க வேணாம் சொன்ன பாத்தீங்களா, இது வந்து இந்த கண் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற ஒரு பீஸுக்கு வரும். அது ஆமா கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா மீன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். வளவளப்பு கோவம் பளிச்சுன்னு இருக்கும். வவால் இதுவும் லைவ் மீன் தான். இது பாருங்க எல்லாமே கண்ணு தான். ஆனா இது வந்து லைவா வந்து இப்பதான் மீன் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. இன்னும் ஏலத்துக்கே போல. ஆல்ரெடி ஏலம் வந்து இப்பதான் விட போறாங்க. மீன் புது மீன் பிடிச்சிட்டு வர மீன் இதுதான். இதான் புதுசா வெடிகால போயிருப்பாங்க. 3 மணிக்கு போவாங்க. 3 மணிக்கு போயிட்டு இப்பதான் வந்து ஏலத்துக்கு வந்துடும். இது வந்து 1 மணி வரைக்கும் இந்த மீன் வந்துட்டே இருப்பாங்க எல்லாருமே. அதுக்குள்ள இந்த மீன் காலியாயிடும். உங்களுக்கு லூஸ்ல வேணும்னா நம்ம வாங்கி வச்சு விற்பாங்க. அதுதான் மீன். இன்னைக்கு ரேட் வந்து மொத்தமா எடுத்தா விலை கம்மியா போகுது. மொத்தமே ஒரு கூட 3000 தான் போயிட்டு இருக்கு. ஒரு கூடையே 3000 தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹோல்சேல வாங்கினா கொஞ்சம் இது நார்மல் ரேட்டா? நார்மல் ரேட். இது வந்து வியாபாரிங்க கைக்கு போனா இன்னும் விலை போகும்.